போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மெயினா என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கை கழுவ கற்றுக்கணும். பெரியவங்களும் சரி, சின்னவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, கை எப்படி கழுவுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம சும்மா தண்ணியில கை கழுவுறது நல்லா கை கழுவுறது இல்லை. 100% கிருமியை தடுக்காது. 100% கிருமி நம்ம கையை விட்டு போறதுக்கான வாய்ப்பு சும்மா அந்த தண்ணியில கை கழுவுறதுல நடக்காது. 6 ஸ்டெப் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் சொல்லுவோம். அதை இப்போ டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை பிள்ளைங்களுக்கு ஹலோ குட்டி இங்க பாருங்க, எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம்? சோப் போடுவோம், எப்படி கை கழுவோம்? என்ன பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் இந்த 2 பக்கம் பண்ணியாச்சா? 2 எப்படி பண்ணலாமா? இந்த கை பண்ணியாச்சா? 2 எல்லாரும் பண்ணணும். பண்ணாத ஊசி போட கொடுங்க. எல்லாரும் பண்ணணும். எந்த சைடு? இந்த சைடு பண்ணியாச்சு. இந்த சைடு 2 பண்ணு 2 பண்ணியாச்சா? அப்புறம் எப்படி வச்சுக்கலாமா கைய? 3 இப்படி வச்சுக்கலாம் கைய. இப்படி வச்சுட்டு 3. அப்ப இந்த கை இது மாத்திக்கோ. 3 தான் அது. 2 கை பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் இங்க 4 எப்படி பண்ணு? எல்லாம் எப்படி பண்ணு? 4 அது எத்தனாவது? 4 பண்ணியாச்சா? 5 இப்படி பண்ணலாமா? தோசை சுடுற மாதிரி 5 ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சு இப்படி பண்ணலாமா? 5 இந்த கையில பண்ணலாம். 2 கை மாத்தி பண்ணுங்க. 2 கைக்கு பண்ணல, 2 கையிலே கிருமி இருக்கும்ல. இந்த கை பண்ணியாச்சா? 5 லாஸ்டா என்ன? வாட்ச் கட்டிருக்கிற ரிஸ்ட் 6 திருப்பி பண்ணலாமா? தண்ணி எடுத்தாச்சு, சோப் போட்டாச்சு, தண்ணி கையில ஊத்திக்கணும், சோப் போட்டுக்கணும். 1 பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணணும். 1 அதுக்கப்புறம் 2 இந்த கைக்கு 2 இந்த கைக்கு பண்ணணும்ல 2 அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் 3 பண்ணுங்க 3 அப்புறம் 4 2 கைக்கு 4 பண்ணியாச்சா? அப்புறம் 5 2 கைக்கும் 5 அப்புறம் 2 கைக்கும் 6 பண்ணிடலாமா? இது மாதிரி